அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இந்த நட்சத்திர அமைப்புல இருக்கவங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருந்தாலும், பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஏதாவது ஒரு சர்விஸ் ஓரியன்டடான ஒரு தொழில சூஸ் பண்ற மாரி தான் இவங்களுக்கு தொழில் அமையறதுங்கிறதே அவங்களுக்கு அப்படிதான் அமையும். ஆனா, அந்த தொழிலும் இவங்க எப்படி கத்துக்குவாங்க அப்டின்னா, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதாவது ஏதோ ஒரு தருணத்துல இந்த தொழில நான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு, ஆதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா, அஸ்வினி நட்சத்திரம் கேதுவிலிருந்து ஆரம்பிக்குது இல்லையா? கேதுங்கிறது நம்மளுடைய விதி. இந்த விதி அப்படிங்கிறது இந்த மேஷத்திலிருந்து தான் ஆரம்பம். இந்த விதி என்ன சொல்லும்? சுத்தி சுத்தி வாழ்க்கை பாடங்கள சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கும். இது தவறு, இத செய்யக்கூடாது. அதோட மேஷம் அப்படிங்கிறது அந்த செவ்வாய், அந்த கோபம் பட்டு பட்டுன்னு வரக்கூடியது. ஏன்னா, நான் தான் கரெக்ட்டு, நான் தான் பெர்ஃபெக்ட்டு அப்படின்னு பேசி பேசியே குறைகள் தெரியாமயே மத்தவங்கள குறைகள் தெரியும். தன்னுடைய குறைகள் தெரியாமயே இருக்கக்கூடிய பெரும்பாலான மேஷராசி பெண்கள் வாழ்க்கையில அப்படிதான் சிக்கல்லே போய் மாட்டுவாங்க. கூட இருக்கவங்கலாம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, "இல்லம்மா, இது தப்பு. இத நீ செய்யாத." சில பேத்துக்கு மேஷராசி பெண்கள்ட்ட சொல்றதுக்கே பயமா இருக்கும். சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்படின்னு.